ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு அதிரடியான ஒரு ட்விஸ்ட் நடவடிக்கை எல்லாத்தையுமே சொல்லலாம். ஏன்னா போன வாரம் கிளியும் கிழிச்சு விட்டாரு. நீங்கள் யாருமே இதுக்கு கேப்பபிள் கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் ஆட்டம் ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போது கேப்டன் டாஸ்க் வந்தாச்சு. இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னா, இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் உள்ளே வந்த அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், சரிங்களா? அவங்க தவிர்த்து மீதி யாருமே, அதாவது இந்த பிக் பாஸ் இருக்குல்ல மற்றவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இதுவே கிடையாது, இதில் கலந்துக்கிறதுக்கு அருகதே கிடையாதுன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. அதாவது ஒரு பால் வந்து இருக்கும், அந்த கூடையில் இருக்கும், அதாவது சென்டராக வச்சுருப்பாங்க. அதை 4 பேரும் முயற்சி பண்ணணும். இந்த மீனை வந்து வலையில் போட்டு இழுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அது வந்து அவங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனுக்கு அந்த பால் வர வரைக்கும் முயற்சி பண்ணணும். வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எடுத்து அவங்க கிட்ட வச்சுக்கணும். இந்த மாதிரி 5 ரவுண்டு நடக்குமா. 5 வாட்டி யார் அதிகப்படியான பால் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த வாரத்துக்கு உண்டான கேப்டன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரொமோட்டர்லேயே பார்த்துருப்போம், இந்த வாரம் நான் தான் கேப்டனு, நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு ஒரு வேறு பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காருன்னா, ஜட்ஜாக வந்து விஜய் பார்வதி விக்ரம் இருக்கணுன்ட்டாங்க. பார்வதிக்கு ஒரு சந்தோஷம், என்னையவா கலாச்சிக்கு நான் தான் ஜட்ஜி இதை வச்சுக்கிறது. உடனே ஸ்ட்ரைட்டாக சாண்ட்ராவோட கண்ணத்தை கிழிட்டு வராங்க, பேச்சாடி பேசுனீங்க இந்த வரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த விஜய் பார்வதியை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. எப்பட்றா ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு, அதாவது யாராக இருந்தாலும் சரி ஜோவியெலாம் பேசிடுறாங்க, போயிட்டு கண்ணத்தை கிள்றது பேசுறது பயமே சுத்தமாக கிடையாது. பயமே இல்லாதது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜோவியெல்லாம் பழகிடுறாங்க. சண்டை போட்டாலும் உடனே மன்னிப்பு கேட்டு அவங்கள எப்படி அமுக்கணும், எப்படி அடக்கணும், எப்படி நம்ம வலைக்கு திரும்ப வர வைக்கணும், எப்படி நேக்காக பேசணும். எப்பா இந்த பொண்ணு ஒரு பயங்கரமான ஒரு டிக்ஷனரி தான். இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாம் பக்ரி தான், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ செம்மையாக வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறது தெரிஞ்சிச்சு, யார் செம்மையாக விளாட்றாங்க, என்ன நடந்து நம்ம திவ்யா வின் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.